வி4 மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2கே லவ் ஸ்டோரி இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் அவங்களுடைய அனுபவத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப நீங்க அததான் பார்க்க போறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். ஜாலியா போயிட்டு இருந்த ஃபங்க்ஷன் சடனா ஒரு ஹீட் மூமெண்ட் ஆனோன்னு எனக்கு இப்ப என்ன பேச வந்தேன்னு நினைச்சேனோ அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். பட் நான் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு முக்கியமா நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்ததுக்கு ரீசன் சுசீந்திரன் சார் மட்டும்தான். பிகாஸ் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவருக்காக தான் இங்க வந்திருக்கேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவில யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனோ இல்ல நம்ம டிகிரேடோ whatever ஏதோ ஒண்ணு பண்ணிருந்தா இது நமக்கு இந்த ப்ரொஃபஷனே வேணாம் அப்படின்னு கூட நமக்கு தோணி இருக்கலாம். பட் அவர் வந்து என்ன ஒரு நியூ கமர், என்ன ஃபுல்லா எதுவுமே தெரியாம வந்த எனக்கு அதெல்லாம் இல்ல பண்ணலாம்னு தட்டி கொடுத்து அந்த மூவி பண்ண வச்சாங்க. சோ அப்பையில இருந்து ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தனோ இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. சோ அவருக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்திருக்கேன். ஈவன் நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சுசி சாரை பத்தி சொல்றேன், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். பட் ஒரு நாள் கூட அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது. பட் அதெல்லாம் அவர் நினைச்சு அதெல்லாம் அவர் என்கிட்ட கேட்டது கூட கிடையாது. நீ எனக்கு அதை தேங்க் பண்ணிருக்கியா லைக் அந்த மாதிரி கூட கேட்டதே இல்ல. ஈவன் சுசி சாரை பத்தியே சொல்லணும்னா இவர் எப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு 4 போன் நம்பராவது சேஞ்ச் பண்ணுவாரு. அவரு எந்த நம்பர் வச்சிருக்காருன்னா அவருக்கே தெரியாது. ஒரு நாள் இருக்கும் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு ரீசெண்டா ஒரு 6 months பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போன் எப்படி இருக்க எனக்கு தெரியல அப்படி கேட்டாரு. ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு தெரியல வைங்க அப்படின்னு. ஏன் வாய்ஸ் தெரியலையா? எனக்கு வாய்ஸ் எல்லாம் தெரியலன்னு தெரிஞ்சுக்கான அவசியம் இல்லை, நீங்க போட வைங்க அப்படின்னு. இல்ல நான் தான் சுசி பேசுறேன் அப்படின்னாரு. சோ எனக்கு ஐயோ சாரி சார் என்ன மன்னிச்சிடுங்க தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு. பட் அது கூட அவர் கோச்சுக்கிட்டதே இல்லை. சோ எப்ப பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வெல்கம் பண்ணாரோ அதே மாதிரிதான் இன்ன வரைக்குமே எனக்கு வெல்கம் பண்றாரு. சோ இந்த ஸ்டேஜ நான் அவருக்கு தேங்க் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கேயுமே சொல்லாத தேங்க்ஸ் அவருக்கு நான் இங்க சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சுசி சார். உங்களாலதான் நீங்க என்ன கரெக்டா கொண்டு வந்ததுனாலதான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது. சோ தேங்க்யூ சோ மச் சார். அடுத்து இந்த பிலிம் 2கே கிட் லவ் ஸ்டோரி. சோ ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்த எனக்கே இந்த பாலசரவணன் ஹர்ட் பண்ணிட்டாரு. ஒரே ஒரு மூமெண்ட் தான் 90 கிட்ஸ்லாம் நீங்களாம் அழிஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹார்ட்டே வெடிக்க வச்சிட்டாரு. சோ 2 செகண்ட் பார்த்த எனக்கே கனெக்ட் ஆச்சு. சோ ஃபுல் மூவி 2கே கிட்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன். அண்ட் என்ன மாதிரியே ஒரு புது ஹீரோவை இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. அவருக்கும் இந்த படம் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு விஷ் பண்றேன். ஒட்டுமொத்தமா படத்தோட டீமுக்கு என்னோட விஷஸ். தேங்க்யூ சோ மச். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஏதோ இருக்கேன். ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா எல்லாருமே பார்க்கலாம். நீங்க டிக்கெட் கொடுத்து பார்க்குற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு படம் ரொம்ப என்கேஜிங்காகவும் நல்லா என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் ஃபேமிலியோட லவ்வரோட எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் பாருங்க. நான் இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்றதை தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பவிங்கிற கேரக்டர். ஸோ அதை தாண்டி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ட் இந்த ஸ்டேஜ் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நிறைய ஸ்டேஜஸும் நிறைய சக்ஸஸும் பண்றதுக்கு நீங்க இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் முக்கியமா சார் பத்தி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது சார் தான். அதுவும் இல்லாமல் விஷுவல்ஸில் கொஞ்சம் என்ன நான் பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்னை அழகாக காமிச்ச ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரம் நீ பண்ணு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அப்பா அம்மா லைக் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி முதல்ல வந்ததுக்கு. ஏன்னா இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் நீங்கள் சமீபத்தில் அதுவும் நிறையா படங்கள், நிறையா பாசிட்டிவான விஷயங்களும் வருது. நிறையா இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு சில சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மேடை மட்டும் இல்லை, எல்லா மேடையுமே எனக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதாவும், எஸ்பெஷலி ஒரு சினிமா மேடை அப்படிங்கும்போது ஒரு நன்றி தெரிவிக்கிற மேடையாக தான் அமையுது. ஏன்னா படத்தை பற்றி நீங்கள் இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்தில் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா நான் 2 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கணும். என்னன்னா டெபு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அதுவும் இந்த வயசில் ஐ திங்க் அவர் ஒரு 30 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
விக்னேஷ் அவர்கள் இவ்வளோ தைரியமா இந்த கதையை கேட்டு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கிறது முதல்ல அவருக்கு நன்றி. ரெண்டாவது, இந்த படம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு இன்னைக்கு ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும். அந்த நேரத்துல ஒரு ஆபத் பாந்தவனா வந்த தனஞ்சயன் சார் மற்றும் அவருடைய மனைவி 2 பேருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த படத்தை வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, கண்டிப்பா இந்த படம் வந்து சூப்பரான ஒரு ரிலீஸ் அடையும் அப்படிங்கிறது. ஏன்னா படம் எடுக்கிறது வந்து முக்கியம் இல்லை, அது எப்படி வந்து நம்ம மக்கள் கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பேருக்கும் முதல்ல நன்றி. மூன்றாவதா, கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள். தொடர்ந்து நான் அந்த கம்பெனி ஆர்டிஸ்டாவே நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இப்போ லத்திகா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு நான் இல்லைன்னா கூட இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் இருக்கு. பட் ஈஸ்வரனையும் சரி இந்த படத்துலயும் சரி எனக்கு வந்து சிறப்பா இவங்களை கூப்பிட்டா இந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணது அந்த ஒரு ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் வந்து வடிக்கிற அவருடைய விதம். இந்த படத்தை பத்தி வந்து ஒன்று சொல்லணும்னா, ஆதலால் காதல் செய்வீர், நான் மகான் அல்ல, பாண்டிய நாடு, இதெல்லாம் வந்து அவருடைய லெகசி மூவிஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். அதுல ஆதலால் காதல் செய்வீர்ல வந்து அவர் ஒரு சின்ன இடத்துல அந்த கிளைமேக்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா மிரட்டியிருப்பாரு. அந்த வயசுல இது வந்து ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆதலால் காதல் செய்வீர் வந்து. அந்த நேரத்துல அவருக்கு இருந்த மெச்சூரிட்டி அது இன்னைக்கு வந்து இந்த படத்துல இதுவும் வந்து ஒரு புதுமையான அனுபவமா இருக்கும். காதலை வந்து அவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். பாண்டிய நாடுல இருக்கக்கூடிய ஒரு உறவுகளா இருக்கட்டும், இல்ல ஆதலால் காதல் செய்வதில் இருந்த ஒரு காதலா இருக்கட்டும், அந்த அளவுக்கு இந்த படத்துல என்ன தனித்துவமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 வார்த்தையில நான் சொல்லணும் அப்படின்னா, இளமை, இனிமை. படத்துடைய மொத்தமாவே இந்த 2K நிறைய கிட்ஸ் வந்திருக்காங்க, இவங்க எல்லாமே 2K கிட்ஸ்ன்னு தான் சொல்லலாம். என் வயசுக்கு அவங்கலாம் கிட்ஸ் தான். அண்ட் இளமை இனிமையும் இருக்கு, ஏன்னா ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மற்றபடிக்கு எங்களை ஆஸ் யூஷுவல் ஆனந்த கிருஷ்ணா சார் பத்தி சொல்ல வேண்டாம். ஏன்னா பேஸ்டல் கலர்ஸ்ல படத்தை வந்து ரொம்ப அழகா அவரும் மீரா காஸ்டியூம் அப்புறம் வந்து ஸ்டைலிஸ்ட் பிளஸ் காஸ்டியூமர் ரஞ்சித் 3 பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அவருடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் இபி முருகேசன் சார், அப்புறம் மேனேஜர்ஸ் கோபி சார், உதயகுமார், அப்புறம் தசரதன் அண்ணன் மேக்கப் சீஃப், ப்ரொடக்ஷன் பாலாஜி அவர்கள், என்னுடைய பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர பேர் சொல்லணும்னா வந்து இது மன்னிச்சிடுங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூர்யா, குமரேசன், குமரன், மிஷ்டிகா, அதை தவிர வந்து இவங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு குடும்பமா வந்து பயணிச்சோம் அப்படின்னு தான் சொல்லலாம். சாருடைய பாணிலேயே வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமா இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே. அண்ட் இமான் அவர்களுடைய இசை பத்தி இல்ல கார்த்திக் நேதா அவர்களுடைய லிரிக்ஸை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இமான் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கும்கியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கமா இருக்கட்டும், இல்ல இந்த படத்துல வந்து விட்டு கொடுத்து போடா அப்படிங்கிறாங்க, அந்த பாட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அதுல வந்து இருக்கிற லிரிக்ஸும் வந்து செம்மையா இருக்கும், இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸா இருக்கும். அண்ட் மக்கள் இசை அப்படிங்கிறது நான் பாக்குறேன். ஏன்னா சிம்பிளா நம்ம வந்து அழகா நான்லாம் ஒரு பாத்ரூம் சிங்கர், நான் கூட ஹம் பண்ணிட்டு போற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து 4 பாடல்களுமே பிரமாதமா வந்திருக்கு. ஸோ அவருக்கும், அப்புறம் எடிட்டர் தியாகு அவர்களுக்கும் நன்றி, கார்த்திக் நேதா அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா இல்ல அப்புறம் மேடைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கெஸ்டா வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. February 14 இந்த படம் வரணும் அப்படின்னு இதுவா இருந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு டேட் ஏதோ சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிரபஞ்சம் எப்படி நம்ம வந்து சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த படம் வந்து 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது February 14 தான் வரணும் அப்படிங்கிறது ஐ திங்க் விதிக்கப்பட்டு ஒன்று நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படத்தை திரையில பார்த்து மக்கள் அனைவரும் மிக ஒரு அழகான சக்சஸா இந்த படத்தை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மறுபடியும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.